Hi students, welcome to KC Botany. நாம் வந்தோடல 11th Botany, Pure Science Botanyக்கான பப்ளிக் எக்ஸாம் 1 marks tentative answersக்கு தான் பார்க்க போகிறோம். ஸோ இதில் ஏதாவது சேஞ்சஸ் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுறேங்க. இது வந்து ஏ டைப்புக்கான கொஷின்ஸு. உங்களுக்கு வந்து பி டைப் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து கொஷின்ஸ் வந்து ரீட் பண்ணி பார்த்துட்டு ஆன்சர்ஸ் வந்து மார்க் பண்ணி வச்சிங்க. ஸோ இதில் ஃபஸ்ட்டு கொஷின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ஆப்ஷன் சரிங்களா, ஃபோர்த் ஆப்ஷன் ஒன்று சரியானதுனால, ஆனால் 2 மற்றும் 3 சரியானவை, டி ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சிங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா செகண்ட் கொஷின், இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்ஏ உள்ளதால், தேர்ட் ஆப்ஷன் சரிங்களா, அதாவது சி வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து தேர்டு கொஷின்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், சாரி கருவுறுதலுக்கு முன் சரிங்களா, ஜிம்னோஸ்பர்மில் வந்து கருவன் திசு உருவாகிறது பார்த்தீங்கன்னா கருவுறுதலுக்கு முன், அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபோர்த்துக்கு ஒன்றுக்கு வந்து பார்த்திங்கன்னா பி ஆப்ஷன், செயற்கை வகைப்பாடு, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. அதுக்கடுத்து ஃபிஃப்த்து ஒன்றுக்கு பின்வருவற்றுள் எந்த முறை விதை உரைக்கத்தை, இது வந்து மேற்கூறிய அனைத்தும் ஆல் ஆஃப் தி எபோ, அதை வந்து பார்த்துருங்க. அதுக்கடுத்து சிக்ஸ்த்து ஒன்று, ஸோ ஆறாவது ஒன்றுக்கு பார்த்திங்கன்னா ஏ ஆப்ஷன். ஸோ ஃபஸ்ட் ஆப்ஷன் வந்து நோட் பண்ணி வச்சுங்க, இங்கிலீஷ் மீடியம் அதே தான் சரிங்களா, ஃபஸ்ட் ஆப்ஷனு. ஸோ அதுக்கடுத்து எயித் ஒன்றுக்கு, ஸோ சாரி செவன்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா டி ஆப்ஷன், டிபிடி இஸ் ஈக்குவல் டு 0, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க, ஃபோர்த் ஆப்ஷனு. அதுக்கடுத்து எயித் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனு, 2 ஹோமோலாகஸ் குரோமோசோம் சரிங்களா, அதை வந்து பார்த்துருங்க. ஸோ அதுக்கடுத்து நைன்த் ஒன்றுக்கு பார்த்தீங்கன்னா சி ஆப்ஷன், பீட்டா 1,4, இது எல்லாமே புக் பேக்கு தான். அதுக்கடுத்து 10th ஒன்றும் புக் பேக்கு தான் சரிங்களா. இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஏ ஆப்ஷனு 6, அதை வந்து நோட் பண்ணி வச்சுங்க. ஸோ அதுக்கடுத்து 11க்கு, இது வந்து புக் பேக் கொஷின் தான், இது வந்து ஏ ஆப்ஷன், அதை வந்து நோட் பண்ணி வச்சிங்க. அதுக்கடுத்து 12, இதுவும் புக் பேக்கு தான். ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் வந்து பி ஆப்ஷனு, நகருவதற்கான உறுப்புகள் இல்லை. அதுக்கடுத்து 13 பார்த்தீங்கன்னா புக் பேக்கு, ஸோ இதுக்கான ஆன்சர்ஸ் பார்த்தீங்கன்னா டி கோலன்கைமா. அதுக்கடுத்து 14 பார்த்தீங்கன்னா புக் பேக்கு, ஸோ இதுக்கு வந்து ஏ ஆப்ஷன் பச்சையம் சி. அதுக்கடுத்து 15க்கு பார்த்தீங்கன்னா பி ஆன்சரு. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா புக் பேக் கொஷின்ஸ் தான். கிட்டத்தட்ட இதில் புக் பேக்கு 1 2 3, ஸோ 12 1 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா புக் பேக்கு தான் கேட்டிருக்காங்க. ஸோ நம்ம நிறைய டைம் சொன்னோம் புக் பேக்கை நல்லா படிங்க. அதே மாதிரி 2 மார்க்ஸ் 3 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே நம்ம சொல்லியிருக்கோம், 16 17, மோஸ்ட்லி நம்ம அப்டேட் பண்ண கொஷின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 18 19, அதுக்கடுத்து இந்த 20 21 22, இதெல்லாம் புக் பேக்கில் நம்ம வந்து சொல்லியிருந்தோம். ப்ளஸ் வந்து நம்ம அதேமாதிரி இந்த ஆர்ஐவி நோய் கம்ப்ளீட் இந்த கொஷின்ஸை மட்டும் தவிர மற்றது எல்லாமே நம்ம அப்டேட் பண்ணதில் வந்துருந்துச்சு. நீங்கள் டவுட்னா பார்த்துக்கலாம். அதேமாதிரி 25 26வது கொஷினு, அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா டைலர்ஸ் சொன்னமா இல்லையான்னு தெரில. அதுக்கடுத்து இந்த 31 இதெல்லாமே நம்ம சொல்லியிருந்தோம் சரிங்களா. அதே மாதிரி 33 இதெல்லாமே சொல்லியிருந்தோம். 5 மார்க்ஸ் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே அட்டன் பண்ணியிருக்கலாம் படிச்சிருந்தீங்கன்னா. இந்த 5 மார்க்ஸ் சொல்லியிருந்தோம். அதுக்கடுத்து இதெல்லாம் சொன்னமான்னு டவுட்டு, ஆனால் ப்ரோகேரட்டிக் யூகேரட்டிக் இது வந்து சொல்லியிருந்தோம். அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த நொதியின் பண்பு, இருவித்திலை தண்டு உருவித்திலை தண்டு இதெல்லாமே சொன்னோம். ஆஞ்சியோஸ்போம் பூச்சி ஒன்றும் இது சொன்னோம், கிரப் சுழற்சி இதெல்லாமே நம்ம சொன்னோம். ஸோ நம்ம சொன்ன கொஷின்ஸ் வந்துருந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க்ஸ் வந்து ஸ்கோர் பண்ணுவீங்க அப்படிங்கிறதையும் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ சுவாலஜி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வந்து அடுத்தடுத்த வீடியோவில் அப்டேட் பண்ணுவோம். அதேமாதிரி ஃபிசிக்ஸுக்கு எல்லாத்துக்குமே அப்டேட் பண்ணுவோம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.